பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நிலம் தொடர்பான ஒரு அவேர்னஸ் தான். கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம். நீங்களும் நானும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்கொடை நிகழ்வு வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட உறவுகள் கட்டணம் செலுத்தி நீங்கள் கலந்து கொண்டீங்க. அது என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நம்ம அதை செஞ்சுருந்தோம். நிறைய உறவுகள் கண்டிப்பாக அதில் அதாவது எந்த விதமான தகவலுமே தேவையில்லைங்க, ஆனால் நீங்கள் செய்கிற பொதுநலத்தை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொல்லி ஒரு சில உறவுகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம அந்த நிகழ்வுகளை பேசும்போது ஒவ்வொரு உறவுகளுடைய பிரச்சனையும் விசித்திரமாக இருந்தது. அதில் ஒரு நண்பர் அயல்நாட்டிலேருந்து பேசினார். அப்போ அவர் பேசும்போது எனக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ தான் தோழர் பேச முடியும் அப்படின்னு சொன்னார். ஓகே, இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிச்சிருந்தார். நம்ம அவரை தொடர்பு கொண்டு பேசும். அவர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கேதர் பண்ணி பார்க்கும்போது, நிலம் வாங்கும்போது நம்ம என்ன மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணுங்கிறத அவருடைய அனுபவமும் நமக்கு கற்றுக் கொடுத்து. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எந்த ஊர், எந்த மாவட்டம் அப்படிலாம் நான் சொல்லலை. அங்கே நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களை செய்யாமல் நம்ம தவிர்த்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நண்பர் ஒரு நபர்கிட்ட நிலம் வாங்குறதுக்கு பேசுகிறாரு. அப்போ ஒரு நிலம் இருக்குது, இந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணும்போது அந்த நிலத்தை குறித்த டீட்டெயில் எல்லாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லாமே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நிலம் விற்க போகிறவருடைய பேரில் தான் அந்த நிலம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆனால் அந்த நிலத்தில் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குப்பைக்குழியை கொட்டி பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிராமங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம், எரு இதெல்லாம் கொண்டு போய் ஒரு குழி தோண்டி அதை கொட்டி வைப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய லேண்டில் இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா குப்பைக்குழி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை குறித்து இந்த நபர் என்ன இந்த மாதிரி லேண்டோட ரெக்கார்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் ஆனால் அவங்க அதில் குப்பைக்குழி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன செய்கிறது, அதை நீங்கள் அகற்றி கொடுங்க, அப்புறம் வேணால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அவங்க நான் இன்னைக்கு சொன்னாலும் கேட்பாங்க, அதனால் வெளியே போங்கன்னா போயிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. குப்பைக்குழியை கேன்சல் பண்ணி தரக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அது என்ன அவங்களோட இடமா? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் குப்பைக்குழி அள்ளிக்கிறீங்கன்னா அள்ளிக்கிற போகிறாங்க, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்ல, கூட இருக்கிற ஒரு நபர் ஆமாப்பா அதெல்லாம் அவர் கிளியர் பண்ணி தந்துடுவார்ப்பா, பேசின அமௌண்ட்டை நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பேசின அமௌண்ட்டை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த நிலத்தை கிரயம் பண்ணி கொடுத்தாச்சு. அதாவது கரெக்டாக அந்த நிலம் அவருடைய தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, இவர் போய் அதை பென்சிங் போடலாம் அப்படின்னு போனால் அந்த குப்பைக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க, இது எங்கோட்டு நிலம், இவ்வளோ நாளாக நாங்கள் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம், என்க்ரோச் பண்ணி எங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ உள்ளே வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு அவங்க வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிலம் விற்றவர்கிட்ட போய் எங்க நீங்கள் அகற்றி தரன்னு சொல்லி தானேங்க நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் என்னங்க அவங்க வெளியில் போக மாட்டுறாங்க, அவங்கள வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அது போச்சுன்னா போக மாட்டுறாங்க, என்ன செய்கிறது, சட்டப்படி நீங்கள் அதை என்ன செய்யணுமோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, அவருக்கு பணம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் வேலையை என்ன செஞ்சிட்டார், பேக்கப் போயிட்டார். நீ ஆச்சு அந்த குப்பைக்குழிக்காரனாச்சுன்னு விட்டுட்டு போயிட்டார். இப்போ இவர் அந்த குப்பைக்குழிக்காரன் வெளியில் உள்ளே போனாவே அவங்க சண்டைக்கு வராங்க. அதுலேயும் இப்போ பெண்கள் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு என்னை அடிக்க வந்துட்டான், என்னை மிதிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பலவந்தமாக அந்த நிலத்தை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத உண்மையாலுமே இவரால் அதை சகிச்சிக்கவே முடியல. ஒரு முறையாச்சும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நிலத்தை அளந்துருக்க தோழர், அளந்துட்டு 4 பக்கம் இதில் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அவங்கள வெளியில் ஏற்றுறதுக்கு முயற்சி சொன்னேன். நிலத்தை அளந்துட்டோம் அப்படின்னாரு. நிலத்தை அளந்திக்கலாம், அளந்துட்டு கரெக்டாக அவங்க ஆக்கிரமிப்புலாம் இருக்காங்க கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், ஆக்கிரமிப்புலாம் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் நிலத்தை அளக்க வந்தப்போ அவங்க நிலத்தை அளக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணும்போது அவங்க அளக்க விடலை. ஏன்னா அளக்க வந்தவங்கள்ட்ட நான் கழுத்தை அறுத்துக்குவேன், கையை அறுத்துக்குவேன்னு மல்லு கட்டினதுனால இது ஏன்டா வம்பு அப்படின்னு சொல்லி நிலத்தை அளக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிலத்தை அளந்துட்டோம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதே முடிச்சிட்டாங்க, அந்த கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்த நகருக்கு போகணும்ல. அப்போ நான் சொல்கிறேன், சரி அப்போ நீங்கள் அது மேலே ஒரு ஆர்டியை வச்சு இந்த மாதிரி கேட்க வேண்டியானே அப்படின்னு சொல்கிறேன். ஆர்டியை வச்சாச்சு,
கேட்டாச்சு அப்படின்னாரு. இது ஆர்டி வச்சு கேட்டீங்க, அதில் என்ன கிடச்சி? அதில் அளந்த தேதி ஒன்று, உங்கள் ஆர்டிஐயில் பதில் கொடுத்த தேதி ஒன்று அப்படின்னு சொல்லி, ஆனால் அளந்த சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இணையத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்க அந்த தேதியை பார்த்தா அது வேற தேதி, இது வேற தேதின்னு சொல்லி தப்பு தப்பாக தேதியை கொடுத்து வச்சுருக்காங்க. இதையும் நான் வந்து விட்டுட்டு தேடலை, இதையும் நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் மாவட்ட லெவலில் கலெக்டரை பார்த்து நீங்கள் புகார் கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த நிலத்தை அளந்து கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டதுக்கப்புறம் அவங்க வழக்க வரவே இல்லை. அப்போ நான் சொன்னேன் வேறு வழியே இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கு தானே போடணும், வழக்கு போடுங்க அப்படின்னு. வழக்கும் போட்டாச்சு அப்படின்னா. என்னது வழக்கும் போட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன வழக்கில் என்ன தீர்ப்பு வந்துச்சு? இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்போட போய் அந்த நிலத்தை அளந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுங்கன்னு சொல்லி உத்தரவும் வந்துருச்சு. அந்த உத்தரவு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னா, அந்த உத்தரவை எடுத்துகிட்டு போனால் காவல்துறை அங்கே உள்ளே போனோன்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு அவங்க விடவே மாட்டாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? இந்த மாதிரி ஆக்குப்பையும் பண்ணி வச்சிருக்கவங்கள முறைப்படி வெளியில் ஏற்றிவிட்டு அந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துறதுக்கு அரசு உங்களுக்கு உதவி பண்ண வேண்டியானங்க. ஜட்ஜே வந்து அதை ஆர்டர் போட்டு அதை இப்போ கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ ஏன் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறையும் கேம் விளாடுறாங்க, அவங்க சைட்டில் ஒன் சைடாக வந்து பண்ணுறாங்க, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னாரு. சரி, அப்போ அந்த அளந்து கொடுக்க சொன்ன தேதி முடிஞ்சு அப்படின்னா, கோர்ட்டு போட்ட தேதி முடிஞ்சு, வேறு வழி இல்லைங்க, கண்டம்ட்டு போங்க அப்படின்னு. கண்டம்ட்டும் போயாச்சு அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, இது நம்ம ஒவ்வொன்றா ஐடியா சொல்ல சொல்ல அவர் நம்மகிட்ட என்ன சொல்றியான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். உங்களுக்கு இவன் கரெக்டாக தான் சொல்கிறானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஒவ்வொன்றா கரெக்டாக சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே போய் முடிச்சாச்சு. இப்போ கண்டம்ட்டு போட்டு இருக்குது. கண்டவுண்டு போட்டதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்ணி எல்லாமே அவர் அயல்நாட்டில் இருந்து இங்கே அவருடைய மனைவி மூலம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆர்டிஐ மூவ் பண்ணுறது, பெட்டிஷன் போடுறது, இதெல்லாம் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதற்கு பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவுனால வந்த நிகழ்வு தான். கவனக்குறைவு மீன் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கினது நிகழ்வு தான். அவர் என்ன சொல்லியிருக்கணும், மொத்தம் பொதுவாக முழுசாக அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்கள ஆக்கிரமிப்பை வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலத்தை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், அதுக்கடையில் நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லி பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா அவரே கண்டிப்பாக அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி விட்டு அந்த நிலத்தை வந்து இவர் கொடுத்துருப்பாரு. இவர் பணத்தை கொடுத்து ஈஸியாக வாங்கிட்டு போயிருந்துக்கலாம். இப்போ அவர் கொடுத்தவர் அவர் வாட்டில் எனக்கு என்னன்னு ஒதுங்கி போயிட்டாரு. இவர் மல்லு கட்டிட்டு இருக்காரு உட்காந்து. இப்போ கோர்ட்டில் மறுபடியும் கண்டம்ட்டு போய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த நிலத்தை அளக்குறதுக்கான அவ்வளவு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு அப்படின்னு. உறவுகளாகி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கு முன்னாடி யோசிங்க. மனிதர்களை நம்ப வேண்டும் என்பது உண்மைதான். அது நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கல் வாங்கல், நிலம் வாங்கல், விற்கல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் தான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த டாக்குமெண்ட்டை பண்ணும்போது சரியா பேச்சுவார்த்தை மூலம் அதை சரியா பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட்டை கரெக்டாக வந்து கவர்மெண்ட் ரீதியாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி கொக்குமுக்கு சிக்கல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. தயவுசெய்து வந்து அந்த நில சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்க வித்துட்டு அவங்க வாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் கடைசியில் வாங்கினவங்க மாட்டிக்கிட்டு அதற்காக ஏகப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிற 7 நாளில் 4 நாள் தூக்கமே இல்லை தோழர் அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இனி நிலம் வாங்கக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் சிக்கிக்க வேணாம். முதல்ல இந்த நிலத்துக்கான ஒரு வாங்க போறீங்க அப்படின்னு அதோடைய தாய் பத்திரம், அதோட ஈசி, அதோட பட்டா, அதோட அளவுகள், அதோட எஃப்எம்பிக்கான வரைபடத்தில் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து கரெக்டாக தான் இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்துக்கான காசை நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் காசை வாட்டில் கொடுத்துட்டு போயிருவீங்க. அதில் ஏதாவது பிழை திருத்தம் இருக்குது, பெயர் திருத்தம் இருக்குது. இப்போ கனகராஜ் அப்படிங்கிற பேருக்கு வந்து தனகராஜ் அப்படின்னு தானா போட்டு வச்சுட்டாங்கன்னா அதை மாத்திரக்கு பின்னொரு நாளில் உட்காந்து நம்ம அலைஞ்சிக்கிட்டு தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உறவுகளாகி நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரர்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து இது மாறும், கண்டம்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற சில ஆறுதலை வந்து அவருக்கு நான் சொன்னேன். அவரும் ஓகே தோழர், உண்மையாலுமே உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் நான் பேசினேன். நான் எல்லாத்தையும் உங்கள் சேனல் பார்த்து தான் ஒவ்வொன்றா நான் மூவ் பண்ணேன். அதனால் நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் உங்கள் சேனல் தான் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஓகேவா? இப்போ இந்த நிகழ்வு நடத்துனதுனால ஒன்றும் அவருக்கான ஒரு மன திருப்திங்க, 2வது நமக்கான ஒரு சோர்ஸும் கிடச்சி. அவங்க ஒரு 500 ரூபா பே பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு பேசணும். இந்த நிகழ்ச்சியில் நிறைய உறவுகள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்களுடைய அந்த அவங்க செய்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு வந்து உறவுகள் அவங்க கடந்து வந்து நம்மகிட்ட பகிர்ந்து கொண்ட பாதைகளை நான் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக நான் வீடியோவாக நான் வெளியிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.